அப்பா மகன் பற்றிய சிறுகதை. வேலை முடிஞ்சு மாலையில் லேட்டாகவும் சோர்வாகவும் வர தந்தையோட அறையில் சின்ன வயசு பையன் வந்து, அப்பா 1 மணி நேரத்தில் நீங்கள் எவ்வளோ சம்பாதிப்பீங்க அப்படின்னு சோர்வாக இருந்த தந்தையை பார்த்து மகன் கேள்வி கேட்குறான். இந்த கேள்வி கேட்டோடனே தந்தைக்கு கோபம் அதிகமாகுது. உன் வேலையை பாரு, தேவையில்லாத கேள்விலாம் கேட்காத அப்படின்னு சொல்லி அந்த தந்தை சொல்கிறார். இருந்தாலும் அந்த பையன் திரும்ப திரும்ப கேட்டுக்கிட்டே இருக்கான். அப்போ அந்த தந்தை சொல்கிறாரு, 1 மணி நேரத்தில் நான் 100 ரூபாய் சம்பாதிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த தந்தை சொல்கிறார். அப்போ அந்த பையன் கேட்குறான், 50 ரூபா எனக்கு கடன் தருவீங்களாப்பா அப்படின்னு சொல்லி மகன் வந்து அடுத்த கேள்வி கேட்குறான். அப்போ அந்த தந்தை சொல்கிறாரு, நான் இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருக்கேன், நீ விளையாட்டு பொருட்கள் வாங்க காசு கேட்குறியா, அதெல்லாம் தர முடியாது, காசும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக திட்டி அனுப்பிடுறார். அந்த பையன் அழுதுகிட்டே அவனோட ரூமுக்கு போய் படுக்கிறான். அப்போ அந்த அப்பா யோசிக்கிறார், உண்மையிலே நம்மளோட மகனுக்கு தேவை இருந்தால் அவன் இது வரைக்கும் நம்மக்கிட்ட காசே கேட்டதில்லையே அப்படின்னு சொல்லி அந்த 50 ரூபாவை எடுத்துகிட்டு போய் சமாதானப்படுத்துகிறார். 50 ரூபாவை அந்த பையன்கிட்ட கொடுத்தோடனே அந்த பையன் அவனோட தலைக்காணிக்கு அடியில் இருந்த இன்னொரு 50 ரூபாவை எடுக்கிறான். கோபம் தலைக்கேறிய தந்தை அந்த பையனை கன்னத்திலே ஒரு அறை அடிச்சிட்டாரு. பணத்தை வச்சுக்கிட்டே என்கிட்ட கேட்குறியா, எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த பையன் அழுதுகிட்டே சொல்கிறான், அப்பா என்கிட்ட போதுமான அளவுக்கு பணம் இல்லை, அதனால தான் நான் கடன் கேட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்கிறான். எதுக்கு கடன் கேட்ட அப்படின்னு சொல்லி அந்த தந்தை கேட்குறார். அப்போ அந்த பையன் பணத்தை நீட்டியபடி அழுதுகிட்டே சொல்கிறான், அப்பா என்கிட்ட இப்போ 100 ரூபாய் இருக்குது, உங்களோட 1 மணி நேரத்தை நான் விலைக்கு வாங்கலாமா, நாளைக்காவது சீக்கிரமாக 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வாங்கப்பா, உங்கள் கூட ஒரு தடவையாச்சும் நைட்டு உணவு சேர்ந்து சாப்பிட்ணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அந்த பையன் ரொம்ப அழுதுகிட்டே சொல்கிறான். இதை பார்த்தோன்னே அந்த தந்தை சுக்குநூறாய் மனமுடைந்து அழுகுறாரு. அழுது மகனை கட்டி அணைத்து முத்தமிடுறாரு. அவன்கிட்ட மன்னிப்பும் கேட்குறாரு. இப்போ இன்றைக்கி இருக்க மனிதர்கள்லாம் ஏன் இப்படி மாறி போனாங்க? எது பெருசு, 100 ரூபாயா இல்லை நம்ம பிள்ளையோட செலவு செய்கிற நேரமா? இழந்த பணத்தை மீண்டும் உண்டாக்கலாம், ஆனால் நம்ம குழந்தைங்களோட நாம் செலவு செய்ய மறந்த நேரம் வரவே வராதே. நம்ம குழந்தைங்களோட செலவு செய்ய நேரம் ஒதுக்கிறது அப்படின்றது நம்மளோட வாழ்வையோட ஒரு பகுதியை ஒதுக்கிறது மாதிரி அல்லவா? 4 வயசுலேருந்து 7 வயசு வரைக்கும் ஒரு பிள்ளை தந்தையோட நெருக்கத்தை அதிகமாக விரும்பும் அப்படின்ட்டு மனநல மருத்துவர்கள் அறிவுரை சொல்லியிருக்காங்க. குழந்தைங்களுக்கும் மனசு உண்டு, ஏக்கம் உண்டு, அதை வந்து நம்ம மறக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பிள்ளைங்களோட நம்ம நேரத்தை செலவிட வேண்டும்.